My greetings to all, and now in this video we are going to see the previous year questions related to the reconstitution of a partnership firm. Reconstitution of a partnership அதாவது கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய மறுசீரமைப்பு மறுகட்டமைப்பு. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தை எப்போ வந்தெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க அப்படின்னா அதுனா இப்போ ஒரு புதுசா ஒரு அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர், அதாவது புது பார்ட்னர் ஒருத்தரை நம்ம கூட்டாளியா உள்ள சேர்க்க போறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்தது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், அந்த ஆல்ரெடி இருக்க ஒரு கூட்டாளி ஓய்வு பெறுவாங்க அந்த நேரத்தில். அடுத்து டெத் ஆஃப் அ பார்ட்னர், அடுத்து எக்ஸ்பல்ஷன் ஆஃப் அ பார்ட்னர். இப்போ பார்ட்னர் இஸ் ரிமூவ் டியூ டு மிஸ்கண்டக்ட், அவங்க பண்ற ஏதாவது ஒரு தவறான நடத்தைகள்னால அவர் வந்து வெளியே நீக்கப்படும் போது. அதுக்கப்புறம் இன்சால்வன்சி ஆஃப் அ பார்ட்னர், அந்த பார்ட்னர் வந்து பேங்க்ரப்ட் ஆகுறது, அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அவரை வெளியே போனாங்கன்னா நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை வந்து நம்ம ரீகான்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் அமல்கமேஷன் ஆஃப் ஃபேர்ம், இப்போ 2 ஃபேர்ம் இல்லை 3 ஃபேர்ம் வந்து ஒன்னா சேருது அப்படிங்கும் போது அந்த பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் லாஸ் ஷேரிங் ரேஷியோ வந்து மாறும். அப்போ அந்த நேரத்துலையும் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை வந்து நம்ம ரீகான்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். ஓகே. இதுல வந்து இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஸ்டின் நம்பர் 1ல வந்து ஏபிசி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் தேர் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2:1. ஓகே. இதுல வந்து சி டைட் ஆன் 1st July 2023. ஓகே. அப்போ இந்த டேட்ல அங்க இருக்க ப்ராஃபிட் வந்து 1,75,000. இப்போ இப்போ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்? இப்போ 3 பார்ட்னர் இருக்காங்க, அவங்க 3:1 2:1ன்றதுல அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீன்றவர் இறந்துட்டாரு. அந்த நேரத்தில் இருக்க ப்ராஃபிட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவாங்களா, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவாங்களா, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்களா, இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்களான்றது இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். இதோட ஆன்சர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இதை வந்து டெபிட் பண்ணுவாங்க. அந்த முதல் நம்ம எந்த பக்கம் வச்சிருக்கோமோ அங்க வந்து இதையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட். ஆப்ஷன் 2. Question number 2 வந்து on the date of admission of a partner there was a balance of 45,000 in the account of machinery. It was found undervalued by 10%. The value of a machinery will be appear in the new balance sheet at. அப்போ ஒரு பங்குதாரர் வந்து சேரும்போது அந்த தேதியில இருக்க இயந்திர கணக்குல 45,000 இருப்பு இருந்தது. அந்த இருப்பு வந்து 10% குறைவா மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இறுதிநிலை குறிப்புல அந்த இயந்திரத்தோட மதிப்பு சரியான மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 45,000னா அதோட 100% என்னன்னா இது வந்து 90%. 45,000ன்றது 90%-ஆ இருக்கும்போது அதோட 10% வந்து 5,000. அப்போ 45,000 plus 5,000 totally 50,000. So option 2 is correct for this question. Question number 3. If there is no claim against the workman compensation reserve, it is dash at the time of admission of a partner. இப்போ ரிசர்வ்னா என்னன்னா ஒரு எல்லா கம்பெனிஸும் வந்து அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் அண்ட் ஒர்க்மென்காக ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்டா அவங்க வந்து ஒரு தனியா எடுத்து வச்சுக்கிட்டே வருவாங்க. எப்போ எதுக்காகன்னா இப்போ அங்க இருக்க ஏதாவது ஒரு தொழிலாளருக்கு வந்து ஏதாவது உடல்நல குறைவு ஏற்படுது, இல்லை அடிப்படுது, அவங்களுக்கு வந்து பெர்மனண்டா ஏதாவது டிசபிள்மெண்ட் ஆகுது, அல்லது அவங்க ஃபேமிலிஸ்ல ஏதாவது ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட்ஸ் நடக்குது, அதை வந்து அவர் காம்பன்சேட் பண்ணணுன்றதுக்காக எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க. இது அவங்களுக்கான அமௌண்ட், ஒர்க்மென்ஸ்க்கான அமௌண்ட். ஸோ அந்த இப்போ புதுசா வந்து ஒரு பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது பழைய பார்ட்னர்ஸுக்காக சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட்டை பழைய பார்ட்னர்ஸுக்கு தானே கொடுப்போம். ஸோ இதோட ஆப்ஷன் வந்து 3, பழைய பங்குதாரர்களின் மூலதன கணக்குல வந்து நம்ம வரவு பண்ணிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம புதுசா வர பார்ட்னருக்கும் சேர்த்து அமௌண்ட்டை வந்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இருப்போம். ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 வந்து ஏ, பி அண்ட் சி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:3:4. They decided to share the future profits equally to sacrifice or gain the partners or
அதாவது இப்போ ஏபிசின்றவங்க வந்து 3 பேரும் 3:3:4ன்ற ரேஷியோல வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட்ஸை. இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைன் பண்றாங்க. அப்போ அவங்களோட புது ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா, இதை வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஓல்டு ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓல்டு ரேஷியோ வந்து 3:3:4. அப்போ 3/10 ஏ ஒருத்தருக்கு, 3/10 ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து 4/10 இருக்கும். ஓகேவா? ஏவோட ஓல்டு ஷேர் வந்து 3/10, பியோட ஓல்டு ஷேர் வந்து 3/10 தான். சி வந்து 4/10 ஹோல்ட் பண்றாரு. ஓகேவா? இப்போ நியூ ஷேர் ஆஃப் ஈச் பார்ட்னர். இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நியூஸ் ஈக்குவலா பிரிக்கும் பொழுது 3 பேர் இருக்காங்க. அப்போ 1/3 1/3 1/3 ஏபிசி 3 பேருக்குமே நம்ம கொடுப்போம். இப்போ ஒரு கால்குலேட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஆர் கெயின். இப்போ சாக்ரிஃபைஸ் ஆயிருக்கா இல்ல கெயின் ஆயிருக்காங்களா அவங்களோட புது ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து சாக்ரிஃபைஸ் ஆர் கெயின் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். அதாவது பழைய ஷேர்ல இருந்து நியூ ஷேரை வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு புது சாக்ரிஃபைஸ் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா இல்ல கெயின் பண்றாங்களாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ வந்து 3/10 வந்து புது ஷேர். ஓகே, சாரி, 3/10 வந்து அவரோட ஓல்டு ஷேர் மைனஸ் 1/3 அவரோட நியூ ஷேர். இப்போ ஈக்குவல் டு 9/10, 9 - 10/30 ஈக்குவல் டு 1/30 வரும். -1/30 வரும். அப்போ வந்து மைனஸ் காட்டுச்சுன்னா அவங்களுக்கு கெயின். ஸோ 1/30 வந்து ஏவோட கெய்னிங் ரேஷியோ. பியோட இது வந்து ஓல்டு ரேஷியோவும் சேம் 3/10, நியூ வந்து 1/3ன்றது வந்து அவரோட நியூ ஷேரிங் ரேஷியோ. ஸோ இதுக்கும் அதே மாதிரி கால்குலேட் பண்ணும்போது அவரும் வந்து 1/30 ஷேர் வந்து கெயின் பண்ணுவார். சி வந்து அவரோட ஓல்டு ஷேரிங் ரேஷியோ வந்து 4/10. அப்போ 4/10 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 2/30 வரும். அப்போ இவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு 2/30. யாரு? சி வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. அப்போ இதோட ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் 1 ஏ வந்து ஏ கெயின்ஸ் 1/30, பி கெயின்ஸ் 1/30, சி சாக்ரிஃபைசஸ் 2/30. இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கவிதா அண்ட் லலிதா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. தே டிசைடட் டு அட்மிட் மோகன் ஃபார் 1/4th ஷேர் இன் ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் வித் அ கேரண்டீட் அமௌண்ட் ஆஃப் 25,000. அதாவது கவிதாவும் லலிதாவும் மோகன் என்றவரை வந்து 1/4th ஷேருக்கு வந்து புதுசாக அட்மிட் பண்றாங்க வித் கேரண்டீட் அமௌண்ட் ஆஃப் 25,000. கேரண்டீட் அமௌண்ட் ஃபார் 25,000னா அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி லாஸ் அக்கர் ஆனாலும் சரி மோகன்ன்றவருக்கு 25,000 நான் மினிமம் கேரண்டின்றதுனால அவங்க அவங்க பே பண்ணிடுவாங்க. அந்த ஃபோம் வந்து மோகனுக்கு வந்து பே பண்ணிடும். ஸோ போத் கவிதா அண்ட் லலிதா அண்டர்டேக் த மீட் த லைபிலிட்டி அரைசிங் டியூ டு த கேரண்டீட் அமௌண்ட். இந்த கேரண்டீட் அமௌண்ட்ல இருந்து வர லைபிலிட்டியை அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலயே ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ மோகன் 25,000 தரணுன்றத மேல சொன்ன ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1, அதே 2:1ல வந்து இந்த 25,000த்தையும் வந்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த ஃபேம் வந்து the firm earned profits of 76,000. ஓகேவா? இந்த 2022-23ன்ற வருஷத்துல வந்து இந்த ஃபேம் வந்து 76,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டா. அப்போ இதுல இருந்து மோகனோட பங்கு வந்து 1/4. அப்போ 1/4 வந்து 76,000ல 1/4னா 19,000. ஓகேவா? அப்போ அவருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? 25,000. அப்போ 25,000ல 19,000 நம்ம கொடுத்துட்டோம்னா பேலன்ஸ் நம்ம எவ்வளவு தரணும்? 6,000. அப்போ இந்த 6,000 வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தரணும். கவிதாவும் லலிதாவும் சேர்ந்து கொடுக்கணும். அப்போ கவிதாவும் லலிதாவும் சேர்ந்து கொடுக்கும்போது அவரோட கவிதா எவ்வளவு கவிதா எவ்வளவு கொடுக்கணும்னா அந்த டெஃபிஷியன்சில இருந்து 2/3 கொடுக்கணும். ஓகேவா? அப்போ 6,000 இன்டூ 2/3 ஈக்குவல் டு 4,000. கவிதா வந்து இதுல 4,000 வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அந்த கொஸ்டின் வந்து டெஃபிஷியன்சி வந்து இருக்க டெஃபிஷியன்சில கவிதா எவ்வளோ வந்து எடுத்துப்பாங்க, கவிதா வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே கொஸ்டின். ஸோ கவிதா ஏற்றுக்கிற பொறுப்பு வந்து 4,000 இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6ல வந்து அன்சு அண்ட் நித்து ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. அன்சு நித்தும் 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்க வந்து லாப நட்டங்களை வந்து 3:2ன்ற ரேஷியோல அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தே அட்மிட்டட் ஜோதி ஆஸ் அ நியூ பார்ட்னர் ஃபார் அ 3/10 ஷேர். அதாவது ஜோதின்ற ஒரு தேர்ட்
பர்சனை வந்து நியூ பார்ட்னராக அவங்க சேர்த்துக்கிறாங்க. ரேஷியோ வந்து அவங்க ஜோதியோட ரேஷியோ வந்து 3/10 வந்து ஷேர் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு. அதை வந்து ஜோதி வந்து அன்சு கிட்ட இருந்து 2/10 ஷேரும் நித்து கிட்ட இருந்து 1/10 ஷேரும் வந்து வாங்கிப்பாங்க. அப்போ இவங்க 3 பேரோட புது ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஓல்டு ஷேர் ரேஷியோ. இப்போ அன்சு நித்துவோட ஓல்டு ஷேர் ரேஷியோ வந்து 3:2. ஓகே, ஜோதியோட ஷேர் வந்து 3/10. இப்போ சாக்ரிஃபைஸ் ஆஃப் அன்சு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2/10 வந்து அன்சு கிட்ட இருந்து வாங்குவாங்க, நித்து கிட்ட இருந்து 1/10 வாங்குவாங்க. அப்போ நியூ ஷேரோட ஃபார்முலா என்னது? ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைசிங் ஷேர். ஏன்னா இங்கே நமக்கு எக்ஸ்பிரஸ்டாவே கொடுத்துட்டாங்க, அன்சு கிட்ட இருந்து 2/10ம் நித்து கிட்ட இருந்து 1/10ம் வாங்குறதா சொல்லி. அப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம டைரக்டாவே ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைசிங் ஷேர்னே போட்டுடலாம். அப்போ அன்சுவோட புது ஷேர் என்னவா இருக்கும்னா, அவங்களோட ஓல்டு ஷேர் 3/5 மைனஸ் 2/10 ஈக்குவல் டு 6 மைனஸ் 2/10. அப்போ 4/10 வந்து அன்சுவோட நியூ ஷேர். நித்துவோட ஷேர் வந்து 2/5 மைனஸ் 1/10 ஈக்குவல் டு 4 மைனஸ் 1/10. அப்போ இது 4 மைனஸ் 1 வந்து 3. அப்போ 3/10 இதுதான் வந்து இவங்களோட நித்துவோட நியூ ஷேரிங் ரேஷியோ. அப்போ இவங்க வந்து இவங்களோட புது ஷேரிங் ரேஷியோ வந்து 4/10 3/10 3/10. அப்போ ஈக்குவல் டு 4:3:3. ஸோ த ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான் வந்து இங்க சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. The journal entry for treatment of a goodwill when a new partner brings his share of goodwill in cash and one of the old partner gains involves the following. அதாவது ஒரு புது பார்ட்னர் வந்து அவரோட குட்வில்கான அமௌண்ட்டை வந்து கேஷாக கொண்டு வராரு. ஓகே, அப்போ இன்னொரு அதுல இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டு பார்ட்னர் வந்து அதன் மூலமா கெயின் பண்றாரு. அப்போ இதுல எந்தெந்த ஆக்ஷன்லாம் நடக்கும்னு கேட்கும்போது ஆப்ஷன்ஸ் வந்து கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், ஆப்ஷன் பி பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட், ஆப்ஷன் சி சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட், ஆப்ஷன் 4 வந்து கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். அப்போ இதுல இதெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா ஏ வரும். கெய்னிங் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும். அங்க இருக்க எல்லா பார்ட்னர்ஸ்லயும் ஒரு பார்ட்னர் மட்டும் கெயின் பண்ணும்போது அதை காம்பன்சேட் பண்றதுக்காக கெய்னிங் பார்ட்னரோட அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும். அடுத்தது பியும் வரும். பி வந்து பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். இவங்க வந்து புதுசா வர பார்ட்னர் வந்து உள்ள அமௌண்ட் கொண்டு வரும்போது டெபிட் பக்கம் எழுதுவோம். ஓகே, அடுத்து வந்து சி வரும். சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். அதை நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடும்போது சாக்ரிஃபைசிங் பார்ட்னருக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுவோம். அவங்க கொண்டு வரும்போது ஆல்ரெடி இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாம் அவங்களோட ஷேரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக அந்த ப்ரீமியம் அமௌண்ட் அவங்க கொண்டு வந்த அமௌண்ட்டை வந்து இவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வரும். 4th ஆப்ஷன் வந்து வராது. ஓகே, ஏன் அப்படி வராதுன்னா the gaining partner loses his share, so his account is debited, not credited. ஓகே, அப்போ கெய்னிங் பார்ட்னர் கிட்ட இருந்து அவர் வந்து அவரோட இதை வந்து இழப்பாரே தவிர அவருக்கு வந்து புதுசா வந்து இது வராதுன்றதுனால ஸோ த கெய்னிங் பார்ட்னர் லாசஸ் ஹிஸ் ஷேர், ஸோ ஹிஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். எதுக்காக அவர் இழப்பாருன்னு சொல்றேன்னா அவர் காம்பன்சேட் பண்ணணும்னு சொன்னேன்ல மேல ஆப்ஷன் ஏ டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ வந்து ஆப்ஷன் டி வராது. கொஸ்டின் நம்பர் 8. The deceased partner's capital account includes the following amount or balance. இறந்த பங்குதாரரின் மூலதன கணக்கில் உள்ள தொகைகள் அல்லது இருப்புகள். இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அதுல வந்து அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஹிஸ் கேபிட்டல், அவரோட ஆரம்ப மூலதன இருப்பு, அவரு ஹிஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டில் த டேட் ஆஃப் டெத்.
இறக்கும் நாள் வரைக்கும் அவரோட அவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட லாபம் அல்லது நட்டம். அப்போ ஏவும் வரும், பியும் வரும். சி வந்து ஹிஸ் ஷேர் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ். அவரு அவருக்கு வந்து ரிசர்வ் அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க்மன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த ரிசர்வ் இருக்கும்ல, அந்த அந்த ரிசர்வ்ல இருந்து இவங்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த ஷேரும் வந்து இதுல வரும். ஆப்ஷன் டி, ஹிஸ் டிராயிங்ஸ் டில் த டேட் ஆஃப் டெத். டிராயிங்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து வரும். அமௌண்ட் பெய்டு டு ஹிஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ். அமௌண்ட் பெய்டு டு ஹிஸ் எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்து இதுங்க வராது. ஏன் அப்படின்னா இங்க கொஸ்டின்ல வந்து அவரோட டிசீஸ்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க. ஸோ டிசீஸ்டு பார்ட்னர் அக்கௌண்ட்ல வந்து அவரோட டிரான்சாக்ஷன் மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவாங்க. அவரோட எக்ஸிக்யூட்டர்ஸுக்கு அதை இந்த ஃபார்ம் எடுத்து வெளியே கொடுக்கறது வந்து தனி அக்கௌண்ட்டாக தான் எழுதுவாங்களே தவிர அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து அதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் இ வந்து அதில் வராது. இதோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2. கொஸ்டின் நம்பர் 9. Which of the following would affect the revaluation account at the time for reconstitution of a partnership firm? கூட்டான் நிறுவனத்தினுடைய மறுஅமைப்பின் போது புனர்மதிப்பு கணக்கில் எந்த விடயங்கள் பாதிக்கப்படும்? சொத்துக்கள் வந்து அதிகரிக்கும். ஓகேவா? இது ஃபார் ரீசன் இஸ் ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் சேஞ்சஸ் இன் அசெட் வேல்யூஸ் அண்ட் liabilities. Increase in assets affects this account while other items are recorded elsewhere. இங்க இருக்க மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வேற இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த இன்க்ரீஸ் இன் அசட்ஸை மட்டும் நம்ம வந்து இதுல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்லயே நம்ம டைரக்டா எழுதிடுவோம். ஸோ ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 10 வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் அஃபெக்ட் த ரீவேல்யூஷன் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்? ஒரு புது பங்குதாரர் சேரும்போது மறுமதிப்பீட்டு கணக்கில் பாதிக்கப்படும் விடயங்கள் எவை? Increase in assets, drawings against capital, recording unrecorded assets, decrease the liabilities. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஏ, சி, டி மூணுமே வரும். ஏ வந்து என்னன்னா இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அடுத்ததா ரெக்கார்டிங் ஆஃப் அன்ரெக்கார்டட் அசட்ஸ் வந்து நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணுவோம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல. டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸையும் வந்து நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல வந்து ஆட் பண்ணுவோம். டிராயிங்ஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டலை வந்து நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. The adjustment required for overvaluation of a closing stock while calculating adjusted profit or calculating goodwill list. அதாவது நற்பெயர் கணக்கீட்டிற்கான சரிக்கட்டப்பட்ட லாபத்தை கணக்கிடும் போது இறுதி இருப்பின் அதிக மதிப்பீட்டிற்கு தேவையான சரிக்கட்டல். அதாவது இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து அதிகமா ஓவர் வேல்யூ பண்ணி அவங்க என்ட்ரி போட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்க எப்படி சரி கட்டணும்னா அதுக்கான சரிக்கட்டல்கள் என்னென்னலாம் பண்ணணும் போது ஃபர்ஸ்ட் நம்ம தொடர்புடைய ஆண்டினுடைய லாபத்திலிருந்து குறைப்போம். ஓகேவா? அடுத்ததா வந்து என்ன பண்ணுவோம்னா அடுத்த ஆண்டினுடைய லாபத்துல வந்து நம்ம கூட்டி வைப்போம். இதுதான் வந்து இந்த 2 என்ட்ரி தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ ஆப்ஷன் 2 வந்து இதோட கரெக்டான ஆன்சர். A and C only. Okay. Question number 12. Identify the correct sequence to be followed while preparing the final account of a partnership firm. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய இறுதி கணக்கை தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய சரியான வரிசையை கண்டறியவும். இதனுடைய சரியான வரிசை வந்து முதல்ல சி ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, அடுத்தது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அடுத்ததா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், லாபநட்ட பகிர்வு கணக்கு, கடைசியா இறுதிநிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட். ஓகே, இதுதான் வந்து இதோட கரெக்டான சீக்வன்ஸ். ஸோ ஆப்ஷன் 1. கொஸ்டின் நம்பர் 13. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிச்சுவேஷன்ஸ் லீட் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்? கீழ்கண்ட நிலைகளில் எதெல்லாம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து மறுசீரமைப்பு பண்றதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா டெத் ஆஃப் அ பார்ட்னர் வரும், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர் வரும், அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் வரும். இந்த 3 ரீசனுக்காகவும் வந்து நம்ம ஒரு நிறுவனத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணலாம். 4வதா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். அவங்களுக்குள்ள இருக்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோஸ் வந்து சேஞ்ச் ஆகும் போதும் இந்த ஃபார்மை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ ஏபிசிடி 4மே வரும்.
ஆப்ஷன் 3 தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் 14. PQR have been sharing profits and losses in the ratio of 5:3:2. Q ரிட்டையர்ஸ், அதாவது Q வந்து வெளியே போறாங்க 3 பேர்ல இருந்து. அவரோட ஷேரை வந்து பியும் ஆரும் வந்து 2:1 ரேஷியோல இவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க, பியும் ஆரும். ஓகேவா? அப்போ அவங்களோட பி அண்ட் ஆரோட புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவங்க வந்து பியும் ஆரும் வந்து அவரோட கியூவோட புது ஷேரை வந்து 2:1 எடுத்துக்கும் போது இங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ப்ராஃபிட் மைனஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து இங்க 5:3:2. அப்போ மொத்தம் 10 பார்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து 5/10, 3/10, 2/10. கியூவோட ஷேர் வந்து 3/10. ஓகே, அப்போ அந்த 3/10 தான் வந்து 2:1 பிரிச்சுக்க போறாங்க. அப்போ இங்க கெய்னிங் ரேஷியோ வந்து பி டேக்ஸ் 2/3 ஆஃப் கியூஸ் 3/10. கியூவோட 3/10 ஷேர்ல இருந்து பி வந்து 2/3 வந்து எடுத்துப்பாங்க. அதே கியூவோட 3/10 ஷேர் ஆல்ரெடி இருக்க ஓல்டு ஷேர்ல இருந்து ஆர் வந்து 1/3 எடுத்துப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து 2:1 தான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பிளஸ் பண்ணும்போது பி வந்து 1/5 எடுத்துப்பாங்க, ஆர் வந்து 1/10 எடுத்துப்பாங்க. ஓகே, அப்போ நியூ ஷேர் ஆஃப் பி அண்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்களோட புது ஷேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஓல்டு ஷேர் மைனஸ் அக்வயர்டு ஷேர், அவங்க பழைய ஷேரும் பிளஸ் எவ்வளோ வந்து புதுசா இவங்க கியூவோட ஷேர்ல இருந்து எவ்வளோ அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணும்போது பி வந்து 7/10 எடுப்பாங்க, ஆர் வந்து 3/10. இதுதான் வந்து இவங்களோட புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவா இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, 7:3 தான் வந்து இதோட ஆன்சர் வரும். கொஸ்டின் நம்பர் 15. கோரி அண்ட் சோரி share profit in the ratio of 3:2. Hari was admitted as a partner who gets 1/5 share, which Hari acquires as 3/20 from Gori, 1/20 from Suri. கோரி கிட்ட இருந்து 3/20யும் சூரி கிட்ட இருந்து 1/20யும் வந்து வாங்கிட்டு ஹாரின்றவர் வந்து உள்ள வர்றாரு. ஓகே, த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் கோரி அண்ட் சூரி அண்ட் ஹாரி வுட் பி. இப்போ 3 பேருக்குமே வந்து புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். இதோட கால்குலேஷன் வந்து இப்போ இனிஷியலா அவங்களோட கோரி அண்ட் சூரியோடது கோரியோட ஷேர் வந்து 3/5 இருக்கும், சூரியோட ஷேர் வந்து 2/5 இருக்கும். ஓகேவா? இப்போ ஹாரியோட ஷேர் வந்து ஹாரி இஸ் 1/5 ஷேர் விச் இஸ் ஈக்குவல் டு 4/20. ஹாரி அக்வயர்ஸ் 3/20 ஃப்ரம் கோரி, 1/20 ஃப்ரம் சூரி. ஓகே, இப்போ புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு காரியோட நியூ ஷேரிங் ரேஷியோ 3/5 மைனஸ் 3/20. அப்போ அவரோட ஷேரிங் ரேஷியோ வந்து 9/20. ஆன்சர். நியூ ஷேரிங் ரேஷியோ ஆஃப் சோரி, சோரியோட இது வந்து 2/5 தான் வந்து அவரோட பழைய ரேஷியோ. அதோட நம்ம வந்து புது ரேஷியோ கழிக்கும் போது அவர் எவ்வளோ வந்து இழக்கிறாருன்னு கழிக்கும் போது 1/20 ஈக்குவல் டு 8/20 மைனஸ் 1/20 ஈக்குவல் டு 7/20. அப்போ இவரோட புது ஷேரிங் ரேஷியோ வந்து 7/20. அப்போ கோரி வந்து 9/20, சூரி வந்து 7/20, இவர் வந்து 4/20. ஏன் 4/20னா அந்த ஹோரி வந்து அந்த ரிசீவ் பண்ற 1/5ன்றத வந்து நம்ம 4/20ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 9/20, 7/20, 4/20. ஸோ 9:7:4. ஆப்ஷன் 1 தான் வந்து இதோட சரியான ஆன்சர். Question number 16. In the absence of any information, the retiring or deceased partners of share of profit will be acquired by remaining partners in. அதாவது எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னும் போது அங்க இருக்க இறந்து போன அல்லது ரிட்டையர் ஆகிற பார்ட்னரோட ஷேரை வந்து ஆல்ரெடி இருக்க ரிமைனிங் பார்ட்னர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோல தான் எடுத்துப்பாங்க. ஆப்ஷன் 1 தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர்.
Question number 17. Ram and Shyam are partners sharing profits and losses equally. They admitted Radha into partnership for 1/3 ஷேர். ஓகே, இப்போ வந்து ராமும் ஷேரும் வந்து 1:1, அதாவது ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து ராதாவை வந்து தேர்ட் பார்ட்னராக உள்ள இன்க்ளூட் பண்ணுறாங்க 1/3 ஷேருக்கு. அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் த புக் வேல்யூ ஆஃப் மெஷினரி வாஸ் 1,35,000. 1,35,000 புக் வேல்யூ கொண்ட மெஷினரி இருக்கு. It provided that at the time of admission that the machinery was undervalued by 10%. So its impact on a revaluation account. அதாவது அங்க இருக்க புக் வேல்யூ ஆஃப் மெஷினரி வந்து 10% அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல இது எப்படி வந்து இம்பாக்ட் ஆகும்னு கேட்கும்போது இதோட ஆன்சர் வந்து மெஷினரி ஓட காஸ்ட் வந்து 90% வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10% எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 1,35,000 10% வந்து கால்குலேட் பண்றதுக்கு 1,35,000 இன்ட்டு 100/90 போட்டா 1,50,000 ஆன்சர் வரும். அப்போ 1,50,000 மைனஸ் 1,35,000 ஈக்குவல் டு 15,000. 15,000 தான் 10%. அப்போ ஆக்சுவல் வேல்யூ வந்து 1,50,000 தான். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் வேல்யூடா இருக்கும்போது த வேல்யூ நீட்ஸ் டு பி இன்க்ரீஸ்டு. அந்த மெஷினரியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். இந்த எவ்வளோ டெஃபிஷியன்சியா இருக்கு, அந்த 15,000 வந்து குறைவா இருக்குல்ல, அந்த குறைச்சி மதிப்பிட்டு அந்த 15,000 என்ன பண்ணுவோம்னா அந்த மறுமதிப்பீட்டு கணக்கோட வரவு பக்கத்துல எழுதுவோம். அப்பதான் வந்து அந்த மெஷினரியோட வேல்யூ வந்து சரியா வந்து சரி கட்டப்படும். Question number 18. The calculated goodwill on the basis of a 2 years purchase of average profit at the average profit of the last 4 years, profit and loss of last 4 years is given below. அதாவது கடந்த 4 ஆண்டுகளின் சராசரி லாபத்தின் 2 ஆண்டுகளின் வாங்குதலை குறித்த நற்பெயரை கணக்கிடவும். கடந்த 4 ஆண்டுகளின் லாபம் அல்லது நஷ்டம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2020 வந்து 1,00,000 லாபம், 2021 1,50,000, 2022 2,20,000, 2023 70,000. ஓகே, இங்க அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் என்னன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த இயர் 2022 வாஸ் ஓவர் வேல்யூட் பை 20,000. இந்த 2022 வந்து 2 லேக்ன்றதுல வந்து ஆல்ரெடி ஓவர் வேல்யூ பண்ணி 20,000 வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம -20,000 கொடுக்கணும். அப்போ இதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு வந்து இங்க இருக்க எல்லா ப்ராஃபிட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். ஸோ 1,50,000 to 2,40,000 minus 70,000 ஈக்குவல் டு 4,20,000 by 4. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1,05,000. இப்போ புதுசா குட்வில் வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, 2 வருஷத்தோட இதை வந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து அந்த நம்ம கண்டுபிடிச்ச ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு 2. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 1,05,000 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2,10,000 தான் வந்து இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 3. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. A newly admitted partner acquires 2 main rights in the partnership firm. Identify the correct rights of a newly admitted partner. Okay, இப்போ என்னன்னா இங்க நியூலி அட்மிட்டட் பார்ட்னர் கெயின்ஸ் த ரைட் டு ஷேர் ஆஃப் அசெட்ஸ். இதுல இருக்க இவங்க கொடுத்துருக்க ரைட்ஸை வந்து ஷேர் ஆஃப் அசெட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்தது த ரைட் டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் வந்து உள்ள வந்துட்டாலே அவங்களுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல வந்து ரைட் இருக்கும். அப்போ ஏவும் டியும் கிடைக்கும். ஆனா பி அண்ட் சி மூலதனத்தின் மீது வட்டி கோரும் உரிமையும் ஃபேர்மின் பணிக்கு ஊதியம், அதாவது அவங்களோட ஃபேர்மோட ஒர்க் பண்றதுக்காக ரெமுனரேஷன் கேட்கறதுக்கான ரைட்டும் வந்து கொஞ்சம் குரூசியலான ரைட். அது வந்து இன்வால்வ்மெண்ட் for their involvement in business, and they do not automatically gain the right to interest on capital or remuneration for the firm's work. ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைக்காது.
ஓகே, அப்போ ஏவும் டியும் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் வந்து இதுக்கான ஆன்சர். கொஸ்டின் 20, நீட் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் அ குட்வில் அரைசஸ் இன் த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்ஸ். நற்பெயர் வந்து எந்தெந்த இந்த கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலைகள்ல எந்தெந்த இதுக்காக நம்ம வந்து திரும்ப மதிப்பீடு பண்ணுவோம் அப்படின்னா, அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர் பண்ணுவோமான்னு கேட்டால் ஆமாம் பண்ணுவோம். அடுத்து வந்து சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோனாலும் நம்ம பண்ணுவோம். டிசல்யூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இன்வால்விங் சேல் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் அ கோயிங் கன்சர்ன். அதாவது ஒரு சேல் ஆஃப் பிஸ்னஸை வந்து ஒரு கன்சர்னாக இருக்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டிசல்யூட் ஆகும்போது நம்ம வந்து குட்வில்ல வந்து மதிப்பீடு பண்ணணுன்றது வந்து நெசசரி கிடையாது. ஸோ வந்து ஆப்ஷன் 3 வராது. டி வந்து பங்குதாரர் இறந்துட்டாருன்னா அவரோட குட்வில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஏ, பி, டி மட்டும் வரும். இதோட ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1. Question 21. S and T are partners in firm sharing profits in the ratio of 3:2. They admit you as a new partner. S surrenders 1/4. S வந்து 1/4 அவர்கிட்ட இருந்து கொடுக்குறாரு. T வந்து 1/3 வந்து 3 ஆஃபோட ஷேர் அவரோட ஷேர்ல இருந்து 1/3 வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ இவங்க 2 பேரோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து இங்க கேக்குறாங்க. இப்போ இங்க கொஸ்டின் என்னன்னா, அவங்க கொடுத்துருக்க 1/4ம் 1/3யும் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு சொல்லலை. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட ஷேர்ல இருந்து எஸ்ஸோட ஷேர்ல இருந்து 1/4 கொடுக்குறாங்க. டீயோட ஷேர்ல இருந்து, அதாவது 2/5 தான் வந்து டீயோட ஷேர். அந்த 2/5ல இருந்து 1/3 வந்து யூக்கு கொடுக்குறாரு. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி போடும்போது எஸ் வந்து எவ்வளோ சரண்டர் பண்றாருன்னா 1/4 இன்ட்டு 3/5 ஈக்குவல் டு 3/20. டி சரண்டர்ஸ் 1/3 ஆஃப் திஸ் ஷேர். டி வந்து எவ்வளோ பண்ணுவாருன்னா 1/3 இன்ட்டு 2/5 அவரோட ஓல்டு ஷேரிங் ரேஷியோவையும் இவர் வந்து எவ்வளோ எவ்வளோ அவரோட எவ்வளோ வந்து அவர் சரண்டர் பண்றாருன்றதையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2/15. ஓகே, அப்போ எஸ்ஸோட சரண்டரிங் இது வந்து 3/20, டீயோடது வந்து 2/15. அப்போ இவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பண்ணும்போது இதை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்து கன்வெர்ட் பண்ணணும். எல்சிஎம் எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 15ம் 20யும் இருந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம்மா வந்து 60 எடுத்துக்கலாம். அப்போ 9/60 8/16 வரும். இது 3/20 வந்து எஸ் சரண்டர் பண்ணுவார்ல, அதை வந்து 9/16 எடுத்துப்போம். டி சரண்டர் பண்ற 2/15 வந்து நம்ம 8/16 எடுத்துப்போம். ஸோ புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து 9:8. ஆப்ஷன் 1 தான் வந்து இங்க சரியான ஆப்ஷன். Question 22. Journal entry for recording unrecorded computers at the time of admission of a new partner. இப்போ ஒரு புது பார்ட்னர் வந்து பங்குதாரர் வந்து உள்ள சேரும்போது பதிவே பண்ணாத கணினிகளை வந்து எந்த குறிப்பேட்டு பதிவின் மூலமா நம்ம வந்து பதிவு பண்ணுவோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்ட், டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், இதுதான் வந்து அதோட குறிப்பேட்டு பதிவாக இருக்கும். கணினிகளோட கணக்கை வந்து பற்று பக்கமும் பற்று மறுமதிப்பீட்டு கணக்கு வரவுன்னு வைப்போம். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து இதோட கரெக்டான ஆன்சர். Question number 23. Select the partners who will compensate the decreased partner for the share of goodwill at the time of his death. இறப்பு நேரத்தில் பங்குதாரருடைய நற்பெயர் பகிர்வுக்கான பகுதியை பரிமாறும் பங்குதாரரை தேர்ந்தெடுக்கவும். இப்போ ரிமைனிங் பார்ட்னரா, எல்லா பார்ட்னருமா, இல்லை சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸா, இல்லை கெய்னிங் பார்ட்னர்ஸா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் டி கெய்னிங் பார்ட்னர்ஸ். ஏன் அப்படின்னா, if the deceased partner's share is acquired by remaining partners in a new ratio, the gainers bear the goodwill cost. அப்போ அதுல இப்போ ஒருத்தர் இறந்து போறாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னா அந்த ஷேரை வந்து அவங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல தான் வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லி முன்னாடி இருக்க கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல அப்போ அவங்க ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல எடுத்துக்கும் போது அதுல இருக்க ஒரு கெய்னர் வந்து அதிகமா வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த இதுல இருந்து அவங்களுக்கு மட்டும் அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கிற யார் வந்து அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த
குட்வில் கால்குலேட் பண்றதுக்கான காஸ்ட்டை வந்து பியர் பண்ணணும். ஸோ இங்க வந்து அவங்க தான் வந்து கெய்னிங் பார்ட்னர்ஸ் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24, விகாஸ் அண்ட் ராகுல் ஆர் பார்ட்னர்ஸ். Question number 25. Select out of the following that is not considered as one of the modes of reconstitution of a partnership. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிகளிலிருந்து எந்த கூட்டாண்மை நிறுவனத்தின் புதிய அமைப்புக்காக கருதப்படவில்லை என தேர்ந்தெடுக்கும். அதாவது கீழே இருக்க விஷயங்கள்ல எது நடந்தா நம்ம வந்து கூட்டாண்மையை வந்து மறுசீரமைக்க மாட்டோம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுல வந்து சேஞ்ச் ஆஃப் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நடந்தா நம்ம பண்ணுவோம். அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் நடந்தால் நம்ம பண்ணுவோம். ரிட்டையர்மெண்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்னா நம்ம பண்ணுவோம். டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வந்து நான் பண்ண மாட்டோம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ஆன்சர். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபோர்த்துக்கு வந்து நம்ம ரீகான்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். கொஸ்டின் நம்பர் 26. A, B, C were were partners in a partnership firm. Their profit sharing ratio was 5:3:2. B retires and the new profit sharing ratio between A and C was 3:2. Calculate gaining ratio. இதில் வந்து பி ரிட்டையர் ஆகுறாரு. அந்த இவங்களோட புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கொடுத்துட்டாங்க. 3:2 தான் வந்து புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ இவங்களோட கெய்னிங் ரேஷியோ என்னன்னு கேட்குறான். ஓகே, கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட நியூ ரேஷியோல இருந்து ஓல்டு ரேஷியோவை வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ஏவோட கெயின் வந்து 3/5 - 5/10 = 1/10. சியோட கெயின் வந்து 2/5 - 2/10. ஆன்சர் வந்து 2/10. அப்போ கெய்னிங் ரேஷியோ என்னவா இருக்கும்னா 1/10 = 2/10. அப்போ 1:2 தான் வந்து இவங்களோட புது ப்ராஃபிட் கெய்னிங் ரேஷியோ. ஆப்ஷன் டி தான் வந்து இதோட ரைட் ஆன்சர். Question number 27. A and B are partners sharing profits in the ratio of 2:1. C is admitted for the 1/4th share of profits. Who brings 20,000 as a capital? இந்த புதுசாக வர்ற ஒருத்தர் வந்து 1/4th ஷேருக்கு சேர்த்துக்கிறாங்க சிஏ. அவர் வந்து கேபிட்டலாக 20,000 கொண்டு வர்றாரு. ஆஃப்டர் ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு குட்வில் சம்பந்தமான எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறம், நற்பெயர் சம்பந்தப்பட்ட அனைத்து சரிக்கட்டல்களும் நிகழ்த்தினதுக்கு அப்புறம், ரீவாலுவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் அ லைபிலிட்டிஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் கேபிட்டல் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் 45,000 அண்ட் 15,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஏ ஓடது வந்து 45,000, பி ஓடது வந்து 15,000 இருக்குது. It is agreed that the partner's capital should be according to the new profit sharing ratio. Determine the new capital of a B. B ஓட இப்போ புது கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதோட கால்குலேஷன் வந்து டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபோம் பேஸ்ட் ஆன் சிஸ் கேபிட்டல் வந்து 40,000. ஓகே, அப்போ 40,000 × 4/1 = 80,000. நியூ ரேஷியோ வந்து ஏக்கு என்ன ரேஷியோனா 2/3 × 3/4 = 2/4 தான் வந்து ஏவோட நியூ ஷேரிங் ரேஷியோ. பியோட ரேஷியோ வந்து 1/3 × 3/4 = 1/4. 1/4 தான் வந்து பியோட புது ரேஷியோ. சியோட ரேஷியோ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 1/4 தான் வந்து அவர் எடுத்துக்க போறாரு அப்படின்னு. அப்போ 80,000ல பியோட ஷேரிங் ஆஸ் பர் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து பியோட ஷேர் வந்து 80,000 × 1/4 = 20,000 வந்து. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதனோட ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 20,000. 28th கொஸ்டின். Profits made on revaluation of assets and reassessment of liabilities are distributed among whom? சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்களின் மறுமதிப்பீடு மற்றும் பொறுப்புகளின் மறுமதிப்பீடு உண்டாகும் லாபம் யாருக்கு பகிரப்படுகின்றன அப்படின்னு கேட்டா பழைய பங்குதாரர்களுக்கு தான். இது வந்து பழைய பங்குதாரர்களுக்கு தான் இதை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி.
Question number 29. A, B, and C are partners in partners sharing profits in the ratio of 3 is to 2 is to 1. D is admitted into the firm for 1 by 4th share of profit, which he gets 1 by 8th from A and 1 by 8th from B. A கிட்ட இருந்து 1 by 8 வாங்குறாங்க, B கிட்ட இருந்து 1 by 8 வாங்குறாங்க. Calculate the new sharing ratio of all partners. இந்த எல்லாத்தோட A, B, C மூணு பேரோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதோட கால்குலேஷன் வந்து ஏக்கு வந்து என்ன நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ஏ வந்து 3/6 அவரோட ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ வந்து இது பண்றது அவர் வந்து இழக்கிற சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 1/8. அப்போ 3/6 மைனஸ் 1/8 ஈக்குவல் டு 9/24. பி என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஓல்டு ரேஷியோ 2/6, அவரோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் 1/8. 2/6 மைனஸ் 1/8 ஈக்குவல் டு 5/24. ஓகே, அப்போ சியோடது வந்து 1/6. 1/6 ஈக்குவல் டு அதை வந்து நம்ம கீழே அந்த இதுல அந்த பின்னத்துல கீழே இருக்க பகுதியை வந்து நம்ம 24 மாத்தினாதான் ரேஷியோ கொண்டு வர முடியும். ஸோ அதை 24 மாத்துறதுக்காக மேலேயும் 4ஆல பெருக்குவோம், கீழேயும் 4ஆல பெருக்குவோம். அப்போ சியோட ரேஷியோ வந்து 1/6ன்றது 4/24 மாறிடும். அதே மாதிரி டி வந்து 1/4 இருக்கும். 1/4க்கு தான் வந்து அவர் உள்ள அட்மிட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம அதோட பகுதியையும் வந்து நம்ம 24 மாத்துறதுக்காக மேலேயும் 6ஆல பெருக்கிறோம், கீழேயும் 6ஆல பெருக்கிறோம். அப்போ 6/24 தான் வந்து டியோட ரேஷியோ. அப்போ ஏ வந்து 9/24, பி வந்து 5/24, சி வந்து 4/24, டி வந்து 6/24. அப்போ 9:5:4:6 தான் வந்து இவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ரைட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 30. Arrange the following statements in a proper sequence in context of a admission of a partner. ஒரு புது பார்ட்னரை வந்து நம்ம அட்மிட் பண்ணும்போது கீழே இருக்க சிச்சுவேஷன்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபைனலைசிங் த டேர்ம்ஸ் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். ஒரு புது பார்ட்னர் நம்ம எப்படி சேர்க்கிறோம் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸை வந்து ஃபர்ஸ்டே நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகே, அதுபடி தான் நம்ம வந்து ஒரு பார்ட்னரை அட்மிட் பண்ணுறோம். அடுத்ததாக என்ன பண்ணுவோம்னா, கால்குலேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பண்ணுவோம். அந்த பார்ட்னர் வந்து உள்ள அனுமதிக்கிறோம், அந்த ப்ரிப்பேர் பண்ண டேர்ம்ஸ் படி உள்ள அனுமதிக்கிறோம்னா அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதுக்கு அடுத்ததான் வந்து அவங்களோட எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கெயின் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு, அவருக்கு புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ சொல்லிட்டோம்னா இருக்க பழைய பார்ட்னர்ஸ் எவ்வளோ இழப்பாங்க, பழைய பார்ட்னர் வந்து எவ்வளோ கெயின் பண்ணுவாங்கன்றத நம்ம அடுத்தது தீர்மானிக்கணும். அதுக்கு அடுத்ததான் வந்து என்ன பண்ணுவோம்னா வேல்யூஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ குட்வில். அடுத்தது குட்வில்ல வந்து நம்ம வேல்யூட் பண்ணணும், அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் சரி கட்டணும். ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா ஃபைனலைசிங் த பேலன்ஸ் இன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஸ்டெப், இதுதான் வந்து சீக்வன்ஸ், கரெக்டான ஆர்டர். அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் 2, ADPEC. இதுதான் வந்து இதோட கரெக்டான சீக்வன்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.